அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனது தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்றும் மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலை திட்டத்துடன் முன்னேறி செல்ல முடியும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரமுல்லை போர்ட்ஸ் எச் ஹோட்டலில் நடைபெற்ற பொருளாதார மறுசீரமைப்புக்கான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஐபோன் நான் மன்னார்லேருந்து வாரேன். எனது பேர் ஏஆர் அம்னிப்ராஸ். நான் பிஸ்னஸ் செய்கிறேன். சேர்ற பொருளாதார ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நீங்கள் இந்த பொருளாதார நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து செஞ்சு இப்போ ஓரளவு ஸ்டேபிலிட்டியாக போகும்போது, அதாவது நானும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் கொழும்பில் செய்கிறேன். இப்போ இப்படியான ஒரு ஸ்டெபிலிட்டியான டைமில் நீங்கள் அதை திரும்ப எடுத்துட்டு இப்போ திடீர்னு தேர்தலை அறிவிக்கும் போது, அதாவது உங்களுக்கு கிடைச்ச டைம் 2 இயர்ஸ் தான். இப்போ நீங்கள் தேர்தலை செய்யும்போது சம்டைம் நீங்கள் தோத்தால் அல்லது ஏதாவது நடந்தால் அடுத்த, அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் தலைமைத்துவ வறுமை ஒன்று இருக்குது. அடுத்த தலைமைத்துவத்துக்குரிய ஆக்க இதில் சரியாகிக்கிறாங்களா? உங்களோட தேர்தலை என்னை பொறுத்தவரையில் தேர்தலை கொஞ்சம் நீடித்தால் நல்ல மாதிரியான ஒரு கருத்து உண்டு என் மனநிலைக்கு. அது பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் தேர்தல் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வைக்கிறதா? அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது நம்ம எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும், அதை கொள்கைகளை உருவாக்கினாலும் அதை நீண்ட காலம் கொண்டு செல்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று தேவை. அது உங்களுக்கு இருக்குதா? இல்லாட்டி அது இன்னொரு காலங்கள் நீடிக்கிறதா அப்படின்னு சொல்லி அது தேர்தல் பற்றிய உங்களோட கருத்துக்களை நான் கேட்க விரும்புகிறேன். සිංහල ඉන්ටර්ප්‍රිටේෂන් අනාගතය ගැන ඔබතුමා මැතිවරණයේදී නායකත්වයෙන් ජනාධිපතිවරණයක පෙරදුනොත් ඒ ඔබතුමාගේ සංකල්පය දැන් ගොඩනගන්න තියෙන සංකල්පය ගැන යන්න පිරිසක් කරේ මොනවද නායකත්වය දෙන්න කවුරු හරි ඉන්නවද කියන එක තමයි එතුමාගේ ප්‍රශ්නයක් වෙන්නේ. මම හිතන්නේ මේ මැතිවරණයේ තියෙන්නේ රට இந்த தேர்தலில் தீர்மானிக்கப்படுவது எனது வெற்றி தோல்வி அல்ல, நாடு தோற்கடிக்கப்படுமா இல்லையா என்பதே தீர்மானிக்கப்படும். தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி பொருளாதார வேலை திட்டத்தை முன்வைத்துள்ளோம். அதை நடைமுறைப்படுத்தவே பொருளாதார மாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது சரிந்தால் மீண்டும் அந்நிய செலாவணியை நாம் இழக்க நேரிடும். மீண்டும் மருந்து, பெட்ரோல், எரிபொருள் இல்லாமல் வரிசையில் நிற்க வேண்டி ஏற்படும். எனவே அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பொருளாதார மாற்ற சட்டத்தை ஆதரிக்க வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இல்லையெனில் ஒரு மாற்று வழியை முன்வைக்கவும் இந்த தேர்தலில் தனிநபரை அன்றி பொறிமுறையை தெரிவு செய்ய வேண்டும். இந்த முறையை தொடர வேண்டும் என்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் இந்த முறையுடன் முன்னோக்கி செல்லலாம். அவ்வாறின்றி மீண்டும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம், அந்நிய செலாவணி இல்லாத, மருந்து, உரமில்லாத நாடு வேண்டுமானால் இன்னொரு தரப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ஒரு நாடாக முன்னோக்கி செல்ல விரும்பினால் நீங்கள் அரசாங்க வேலை திட்டத்துடன் முன்னோக்கி செல்லலாம். அரசாங்கத்தின் வேலை திட்டம் சரியில்லை என்றால் அதற்கு மாற்று வழியை முன்வைக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் அவ்வாறான மாற்று திட்டத்தை யாரும் முன்வைக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்தாலோசித்து ஒப்பந்தம் திருத்தப்படும் என்று சிலர் கூறுகின்றனர். ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் நாடு பங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கு என்னால் கையெழுத்திடாமல் இருக்க முடியுமா? அதனால் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். දේශපාලන වේදිකා එක්කෙනා අනික් අයට දොස් කියනවනේ. මෙයා කොටයි කියනවා, කොටමිනියා කියන අර උසයි කියලා. කොහොමනේ ගෙනියන්නේ? පොරොන්දු දෙනවා. ඉතින් මේ ක්‍රමයේ හොඳ නැත්නම් ඒකට හොඳ විකල්පයක් කාට හරි ඉදිරිපත් කරන්න පුළුවන්ද? ඒකයි මං අහන්නේ. මම නම් තාම දැකලා නැහැ එකක්. සමහරු කියනවා අපි ගිහින් IMF එක කතා කරලා මේක වෙනස් කරනවා කියලා. IMF එක කියනවා මේක වෙනස් කරන්නේ නැහැ කියලා. දැන් එන මාසේ අපිට අත්සන් කරන්න වුණාම මේ ගැන මං අත්සන් නොකර ඉන්නද? බංකොලොත් භාවයෙන් පිට වෙන එකට මං අත්සන් නොකර ඉන්නද? ඔය තියෙන ඔයගොල්ලෝ තියෙන ප්‍රශ්න මට නෙමෙයි.
තමන්ගේ අනාගතය ගැන හිතලා තීරණයක් ගන්න.